ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்போவுமே நம்ம ப்ரெட்டு வாங்கி ப்ரெட்டு ஜாம் அது மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி அது மாதிரி தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ப்ரெட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு உப்புமா. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதேமாதிரி ப்ரெட் உப்புமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட் உப்புமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டிஃபன் ரெசிபி. ப்ரெட் உப்புமா செய்கிறதுக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தக்காளி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் தயிர். வாங்க இந்த சூப்பரான ப்ரெட் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் ப்ரெட்டு ஜாம் சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி உப்புமா மாதிரி ஒரு தடவை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாசத்துக்கு நீங்கள் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ சோம்பு கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். பாருங்கள், வாசத்துக்காக கொஞ்சமாக தான் சோம்பு போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு சோம்பு வேண்டாம்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் தான் உங்களுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எண்ணெயோட வதக்கிடலாம். இப்போ அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. ப்ரெட்டுலேயே ஃபஸ்ட்டு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸ் இதில் போட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரெட் உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ப்ரெட்டு சாப்பிட்லன்னா இது மாதிரி நீங்கள் சூப்பராக அது மாதிரி ப்ரெட் உப்புமா செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ப்ரெட்டு பிடிக்காது. அது மாதிரி ப்ரெட்டு பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி ப்ரெட் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், ப்ரெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ப்ரெட்டை முதல்ல டோஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரெட்டை அப்படியே தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் டோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ப்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் இன்னும் சூப்பராக வரும். நான் வந்து மிளகாய்த்தூள் போடலை, மஞ்சள் தூளும் போடலை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டேன். அதனால் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டு பாருங்கள், ரெட்டிஷ் கலர் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, ப்ரெட் உப்புமா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட் உப்புமா செஞ்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.